சில வேண்டுதல் ஏன் கேட்கப்படல? நம்மளோட ஜெபமே வந்து சில நேரத்துல வந்துட்டு கேட்கப்படாம இருக்கும். சோ அது ஏன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா 10ஆம் அதிகாரம் 38 கடைசி லூக்கா 10. இது யாரோட வேண்டுதல் வந்து கேட்கப்படல அப்படின்னா மார்த்தாளோட வேண்டுதல் வந்து கேட்கப்படல. மார்த்தாள் மரியாள் இது பாஸ்டர் நிறைய தடவை இந்த மெசேஜ் சொல்லியிருப்பாரு, நம்மளும் வாசிச்சிருக்கோம், நல்லா தெரிஞ்சதுதான். மார்த்தாள் மரியாள்னு 2 பேர் இருந்திருக்காங்க, அக்கா தங்கச்சி. ஏசப்பா வந்து அவங்க ஊருக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க வீட்டுலதான் வந்து தங்குவாங்க. சோ அப்படி தங்கும் போது என்ன ஆகுதுன்னா ஒரு இதுல யாரு இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது யார் வந்து ஏற்றுக்கொண்டாங்கன்னா மார்த்தாள் தான் ஏற்றுக்கொண்டாங்க ஃபர்ஸ்ட். 38ல வாசிச்சோம்னா, பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். சோ ஃபர்ஸ்ட் ஏத்துக்கிட்டது வந்து மார்த்தாள் தான் ஏத்துக்கிட்டாங்க. மரியாள் லூக்கா 10:38 இந்த சைடு. சோ மார்த்தாள்ன்ற பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். சோ மார்த்தாள் தான் வீட்டுல வந்து என்ன பண்றாங்க, ஏத்துக்கிட்டாங்க. மரியாள் அதுக்கு அடுத்துதான் வந்தா. அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சோ இங்க மார்த்தாளோட வேண்டுதல் என்ன அப்படின்னா, ஏசப்பா வந்தாங்கன்னா ஏசப்பா மட்டும் வீட்டுக்கு வர மாட்டாங்க, ஏசப்பா கூட இருக்கிற 12 சீஷர்களும் எப்பயுமே இருந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த 12 சீஷர்களும் வராங்க. நான் இது எப்பன்னா எங்க வீட்டு கூட்டத்துல இருக்கும் போது நான் உணர்ந்தேன், மார்த்தாள் வந்து பிடிக்கும். அந்த ஒரு காரியம் வந்து மார்த்தாளோட சிச்சுவேஷன். ஏன்னா நாங்க நாள் வந்து நாங்க வீட்டு கூட்டம் ஆரம்பிக்கும் போது என்ன இருந்துச்சுன்னா, நான் நினைச்சது ஒரு 10 பேர் வருவாங்க, 5 பேரை கூப்பிட்டுருக்கோம், 10 பேரா வருவாங்க. ஆனா அவங்க அன்னைக்கு வந்து குட்டீஸ் எல்லாம் சேர்ந்துட்டு 15 பேர் வந்துட்டாங்க. அப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்நாக்ஸ் இதெல்லாம் 10 பேருக்கு தானே. அப்ப இது பண்ணும்போது அப்பதான் நான் மார்த்தால யோசிச்சேன், ஆமா இப்போ நம்ம வீட்டு கூட்டம் இது பண்ணோம்னா அத்தனை பேருக்கு நம்ம கொடுக்கணுமே. அப்ப நான் பக்கத்துல இருக்கிற பிள்ளைய கூப்பிட்டுட்டு போய் அந்த பிள்ளைய கடைக்கு போய் வாங்கிட்டு வர சொல்லலாமா அப்படின்னு சொன்னேன். அப்பதான் ஏசப்பா இது பண்ணாரு, இல்ல, அந்த பிள்ளைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கணும், தேவையான நல்ல பங்கு அவளும் தெரிஞ்சுக்கிறட்டும், கர்த்தர் போஷிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அப்ப இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு நம்ம கொடுத்துட்டோம். சோ இது மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 5 நிமிஷம் எனக்கு வந்து பிரேயர் அட்டன் பண்ணவே முடியல. ஐயோ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ மார்த்தாளோட இது வந்து கவலை வந்து கரெக்ட் தான். எப்படி வந்து நான் இது பண்ணுவேன், அதுவும் அத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா அவங்க நல்லா வந்து அது என்னது விருந்து வந்து அவங்க பண்ணுவாங்க. அப்ப தனியா இது பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட வந்து கேக்குறா, ஏசப்பாட்ட வந்து கேக்குறா, இந்த மாதிரி வந்துட்டு நான் மட்டும் வேலை செஞ்சுட்டே இருக்கேன், என் தங்கச்சி அவங்க உட்கார்ந்துருக்காளே, அவளை ஏன் நீங்க அனுப்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க அவளோட ஜெபம் வந்து இது பண்ணல, கேட்கப்படல. அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, என் பாதத்துல உட்காரு. நீங்க கேட்கலாம், பாதத்துல உட்கார்ந்தா சோறு பொங்குமா அப்படின்னு. சோறை உண்டாக்கி எல்லாத்தையும் படைச்சவரே அவர்தான். அவரோட பாதத்துல உட்கார்ந்தோம்னா கண்டிப்பா வந்து என்ன பண்ணோம்னா ஆண்டவர் வந்து நம்மளை போஷிப்பாரு. சோ அதுக்கடுத்து முடிஞ்ச பின்னாடி அவங்க பண்ணியிருந்திருக்கலாம். அப்ப வந்து இந்த இடத்துல மார்த்தாளோட வேண்டுதல், என் வீட்டு வேலையை செய்யறதற்கு இப்படி இது பண்ணாம அவ உங்ககிட்ட வந்து உட்கார்ந்துட்டாளே, அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கும்போது அங்க அவளோட வேண்டுதல் கேட்கப்படல. ஏன் அப்படின்னா, நீங்க உலக பிரமாணமான காரியத்தையும் ஆண்டவரோட காரியத்தையும் ரெண்டும் இருக்கும்போது நீங்க உலக பிரமாணமான காரியத்தை தான் நீங்க சூஸ் பண்ணீங்க, தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா ஆண்டவரோட காரியத்தை வந்து விட்டுட்டீங்கன்னா அந்த ஜெபம் வந்து உங்களுக்கு கேட்கப்படாது. இன்னைக்கு இதுதான் உண்மைக்கே யோசிச்சு பாருங்க. காலையில எந்திரிச்சோன்னே நான் ஆண்டவரோட சமூகத்துல போய் உட்காரணும், எந்திரிச்சோடனே உட்காரணும்னு நம்ம தோணுதா? இல்ல. எந்திரிச்சோடனே என் பிள்ளைக்கு எப்படி நான் சமைக்கணும், என் வீட்டுக்காருக்கு எப்படி சமைக்கணும், அவங்களை எப்படி நான் வந்து வழி அனுப்பணும், இத குறிச்சுதான் கவலை இருக்குமேன்ற தவிர ஆண்டவர் இன்னைக்கு என்ன என்கிட்ட பேச போறாரு, ஆண்டவருக்கு நான் என்ன பாட்டு பாட போறேன், இத குறிச்சு அந்த கவலை இல்ல, அந்த ஒரு திட்டமே இருக்க மாட்டேது. நம்மளோட ஆசீர்வாதத்துக்கு தடை மெயின் அதுதான். நீங்க என்ன நினைச்சாலுமே பரவாயில்ல, நீ உனக்கு குடும்பம் இருக்கிறது அப்படிலாம் இல்ல. ஆண்டவர் குடும்பம் இருக்கோ இல்லையான்னு பாக்குறாரு. முதல்ல நம்மளை பார்த்துதானே நம்மளை அழைச்சாரு, நம்ம குடும்பத்தை பார்த்து அழைச்சாரு இல்ல.
எனக்கு நீ தேவன் தான் அவரை அனுப்பிச்சாரு, நம்மள வந்து அழைச்சாரு. சோ அப்போ உலக கவலை அதான் சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க வந்து கலங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. வீட்டுல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம தேவனை சந்திச்சுட்டோம் அப்படின்னா அன்னைக்குரிய வர பிரச்சனைகள் எல்லாமே அவர் பாத்துக்குவாரு. இல்ல நீங்க தேவனை தேடாம ஏசப்பாவை முன்னாடி வைக்காம நீங்க சீக்கிரமா எந்திரிச்சு சமைச்சாலும் இல்ல என்ன உலக காரியத்துக்காக என் பிள்ளைகளுக்காக ஓடுனாலும் கர்த்தரோட சமூகத்துல முதல்ல வரலைன்னா பின்னாடி நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும். கர்த்தரோட சமூகத்துல வந்துட்டு நீங்க மத்த காரியங்களை பிள்ளைங்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னா பிள்ளைங்களையும் கர்த்தர் பாத்துக்குருவாரு, குடும்பத்தையும் கர்த்தர் பாத்துக்குருவாரு, உங்களையும் இது பண்ணுவாரு. சோ அவரோட பாதத்துல அவரோட பிரேயர் டைம்ல நீங்க ஆண்டவர் குறிச்சு என்ன சொல்ற அவரோட பிரேயர் டைம், நீங்க நியமிச்சிருக்க பிரேயர் டைம்ல இந்த அதிகாலையில அவரை தேடாம நீங்க உங்க வீட்டு காரியத்தை தேடினீங்கன்னா நீங்க என்ன ஜோம் பண்ணாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. இது நெகட்டிவா நீங்க நினைக்காதீங்க, ஆனா இதுதான் சத்தியம். ஏன்னா முதலாவது என்னை தேடுன்னு தான் கர்த்தர் சொல்றாரு. முதல்ல நம்ம ஏசப்பாக்கு நம்ம இடத்த கொடுத்துட்டு நீங்க ஜோம் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து கர்த்தர் உங்களோட அழுகையை நிப்பாட்டலைன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இல்ல நான் எந்திரிச்சு எல்லா வேலையுமே நான் செய்யறேன், எனக்கு முடியலப்பா, உண்மைக்கே நீங்க சொல்லுங்க. நைட் எல்லாரும் இது ஒரு இது சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அவங்க அப்படிதான் சொல்றாங்க. காலையில மெசேஜ்ல நான் கேட்டேன், காலையில எந்திரிச்சு என் பிள்ளைங்களை என்ன பண்ணணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், வயிற்றுக்கார அனுப்பணும், நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், ஜெபம் பண்ண மறக்கிறோம். அதுக்கடுத்து நம்மளும் வீட்டை விட்டு போகணும். அப்ப என்ன பண்றோம், 5 நிமிஷத்துல ஏசப்பா இன்னைக்கு பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க ஏசப்பா, எங்களோட கூட இருங்க ஏசப்பா, இந்த 2 வார்த்தையை சொல்லிட்டு நம்ம வீட்டை விட்டு கிளம்புறோம். திரும்ப வீட்டு வேலை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்தப்பட்ட உலக பிரமாணமான வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்தோடனே யோசிச்சு பாருங்க, வீட்டுக்கு வந்தோடனே பலவீனம் தான் இருக்கும். அப்படி இருந்து அந்த பலவீனத்தோடு நம்ம ஆண்டவரை தேடல. அந்த பலவீனத்தோட மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், பிள்ளைங்களுக்கு சமைக்கணும், வீட்டுக்காருக்கு சமைக்கணும், எல்லாமே பண்ணணும். அதுக்கடுத்து முடிக்க போகும்போது ஏசப்பா என் பலவீனத்தை எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுவோம். அந்த பிரேயரும் என்னது, என் பலவீனத்தை நீங்க அறிஞ்சிருக்கீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டுதான் முடிச்சுட்டு வேற எந்த பிரேயருமே நீங்க பண்ணலையா? அப்புறம் எப்படி ஆண்டவர் வந்து நம்மளோட ஜெபத்தை வந்து கேட்பாரு? இதுதான் வந்து ஏன் இன்னும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல, ஏன் எனக்கு இன்னும் இந்த அழுகை இருக்கு கேட்டுறணும். ஒரு மாசம் ஆனா ஒரு வாரமே ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு முடிவு இல்லை அப்படின்னா ஆண்டவர் பாதத்துல விழுந்துடணும். நீங்க எனக்கு தீர்வு பண்ணாதான் நான் அடுத்த வேலையே செய்வேன் ஏசப்பா. நீங்க அப்படி கேட்டு நீங்க அவரோட பாதத்துல விழுந்து பாருங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு காரியத்தை நம்ம கேட்டு அது நடக்கவே இல்லை அப்படின்னா நம்ம எதுக்கு நம்ம ஆண்டவரை கும்பிடுறோம்? நீங்க கேட்கணும், நான் எதுக்கு ஏசப்பா உங்களை கும்பிடுறேன்னா அவர் பேச ஆரம்பிப்பாரு, நீ இந்த காரியம் செய்யல, நான் உனக்கு செய்யலன்னுவார். நீங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டு முதல்ல பைபிளை வாசிங்க. ஆண்டவர் நிறைய உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. நீ தனிப்பட்ட பிரகாரத்துல பைபிள் வாசிப்பும் உங்களுக்கு ஜெபமும் ஆராதனையும் தனிப்பட்ட வாழ்க்கையில தனியா இல்லை அப்படின்னா நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கவே முடியாது. சோ இந்த காலை வேளையில உலக காரியங்களை கொஞ்சம் அப்புறம் வச்சுட்டு ஆண்டவர் பாதம்தான் வந்த மரியாதை வந்து மார்த்தாள் தான் ஏத்துக்கொண்டா, ஆனா மரியாள் தான் மகிமைப்படுத்தப்பட்டா. சோ மரியாதை போல நம்ம அவரோட பாதத்துல ஜெபம் பண்ணணும். நீங்க வீட்டுல உட்கார்ந்து அவரோட இதுல வந்து நீங்க கொஞ்ச நேரம்னாச்சும் உங்களோடதான் புலம்புனாதான் இங்க கூட வரும். ஆனா இங்க கூட நம்ம நிறைய காரியத்தை வந்து நம்மளோட வேண்டுதலை வந்து நம்ம சொல்ல முடியாது சபைக்கு வந்து நம்ம பண்ணும்போது. சோ தனிப்பட்ட பிரகாரமா நீங்க தனியா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, ஆவியானவரே அப்பா நாங்க மார்த்தால போல இந்த விஷயத்துல மார்த்தால போல இருக்க கூடாதுப்பா. ஆவியானவரே மார்த்தாள் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க. மார்த்தாள் தான் ஏசப்பா. ஆவியானவரே அப்பா அந்த வீட்டுல மார்த்தாள் தான் உங்களை ஏத்துக்கொண்டாங்க அப்பா. அநேக நல்ல குணங்கள் மார்த்தாள்கிட்ட இருக்குப்பா. ஆனா இந்த உலக கவலைன்ற காரியத்துல பார்க்கும்போது மரியாள் அந்த இடத்துல தகப்பனே நல்ல பங்கு உங்களுடைய பாதத்தை தெரிந்து கொண்டாங்கப்பா. அதே போல தகப்பனே நாங்களும் இந்த உலக காரியத்தை குறிச்சு கவலைப்படாதபடிக்கு என் தேவன் தான் எல்லாம், உங்களுடைய பாதத்துலதான் எங்களுக்கு எல்லாமே இருக்கு. ஆவியானவரே அப்படி நீங்க சொல்றதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்.